Hello everyone, welcome to Future Vision Study Center Salem. Your dream is our mission. அந்த வகையில் இன்றைக்கு நம்ம UGTRB Physics Unit 5 Atomic and Nuclear Physicsல இருக்கக்கூடிய ஹைட்ரஜன் ஸ்பெக்ட்ரம் சீரீஸ் தான் பார்க்க போகிறோம். ஸோ இந்த ஹைட்ரஜன் ஸ்பெக்ட்ரம் சீரீஸ் பார்ட் 1 வந்து ஆல்ரெடி போட்டாச்சு. ஸோ அதில் என்னென்ன சீரீஸ் இருக்குன்னு பார்த்தாச்சு. ஸோ அதனுடைய கண்டினியூட்டியாக இதில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா ஹைட்ரஜன் ஸ்பெக்ட்ரம் இருக்கு இல்லைங்களா. ஸோ அந்த ஹைட்ரஜன் ஸ்பெக்ட்ரத்தோட MCQs கொஷின்ஸும் ப்ளஸ் லிமிடேஷன் of the Bohr atom model. அது என்ன மேம் ஹைட்ரஜன் ஸ்பெக்ட்ரம் மட்டும் சொல்லியிருக்கீங்கன்னா ஹைட்ரஜன் லைக் ஸ்பெக்ட்ரமும் நம்ம சொல்லியிருக்கோம். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து ஹீலியம், லித்தியம் அயான்ஸ் இந்த மாதிரி இருக்கக்கூடிய எலமெண்ட்ஸ்க்கு மட்டும்தான் வந்து பார்த்தீங்கன்னா ஆட்டம்ஸ்ன்னு சொல்லல எலமெண்ட்ஸ்க்கு மட்டும்தான் வந்து போர் ஆட்டம் மாடல் வந்து அப்ளிகபிள். ஸோ அப்போ அப்ளிகேஷன்ஸ் எல்லாம் நம்ம பார்த்துட்டு இருப்போம். ஸோ இதோட நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, ஏன்னா நமக்கு வந்து நெக்ஸ்ட்டில் வந்து சிலபஸில் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா சோமர்ஃபீல்டு மாடலும் நமக்கு இன்க்ளூட் பண்ணியிருக்காங்க. ஸோ அப்போ போர் ஆட்டம் மாடலில் என்னெல்லாம் வந்து ஆக்சுவலி மிஸ் ஆச்சோ அதை வந்து ஓவர் கம் பண்ணி தான் யார் வந்திருப்பாருன்னு வந்து பார்த்தீங்கன்னா சோமர்ஃபீல்டு வந்திருப்பாரு. ஸோ அப்போ போர் ஆட்டம் மாடலோட லிமிடேஷன்ஸ் பார்த்தா தான் நமக்கு வந்து ஆக்சுவலி இதனுடைய கண்டினியூட்டியாக இருக்கக்கூடிய சோமர்ஃபீல்டு மாடல் பற்றி நமக்கு வந்து எக்ஸ்பிளனேஷன்ஸ் ஃபுல் அண்ட் ஃபுல் தெரியும். ஸோ அதுக்காக என்ன பண்ணணும் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா போர் ஆட்டம் மாடலோட அப்ளிகேஷன்ஸ், அதில் அப்ளிகேஷன்ஸில் நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா ஹைட்ரஜன் ஸ்பெக்ட்ரமும் ஹைட்ரஜன் ஸ்பெக்ட்ரம் சீரியஸ் ஹைட்ரஜன் லைக் ஸ்பெக்ட்ரம் சீரியஸ் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துட்டாங்க. ஸோ அதுக்குண்டான ஃபார்முலாஸ் ப்ளஸ் எல்லாமே பார்த்துட்டோம். ஸோ நெக்ஸ்ட் என்ன பார்க்கணும் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா லிமிடேஷன்ஸ் ஆஃப் த போர் ஆட்டம் மாடல் பார்க்கணும். ஏன்னா இந்த லிமிடேஷன்ஸ் வச்சு என்ன பண்ணுவாங்கன்னா நிறைய லைக் ஸ்டேட்மெண்ட் டைப்பில் வந்து கொஷின்ஸ் கேட்டுருவாங்க. என்ன பண்ணுவாங்க அப்படின்னா போர் ஆட்டம் மாடலில் வந்து விச் ஸ்டேட்மெண்ட் இஸ் ராங் அப்படின்னு சொல்லிட்டு கீழே வந்து ஒரு 4-5 ஸ்டேட்மெண்ட் கொடுத்துட்டு கீழே ஆப்ஷனில் என்ன பண்ணுவாங்கன்னா ஏல வந்து 1 and 2 மட்டும் ராங்கு, 2 and 3 மட்டும் ராங்கு, ஆல் த 4 ராங்கு, இல்லைன்னா நன் அப்படின்னு சொல்லிட்டு ஆப்ஷன்ஸ் பிக் பண்ணிடுவாங்க. ஸோ அப்போ நமக்கு வந்து எது அப்ளிகேஷன்ஸ் எது லிமிடேஷன்ஸ் நமக்கு தெரிஞ்சாதான் அந்த கொஷின்ஸை வந்து ஈஸியாக சால்வ் அவுட் பண்ண முடியும். இந்த மாதிரி கொஷின்ஸ் தான் வந்து பார்த்தீங்கன்னா லாஸ்ட் பிஜிடிஆர்பியில் நிறைய இருந்தது. ஆக்சுவலி வந்து அந்த கொஷின்ஸ்லாம் நமக்கு பார்க்கும் போதே என்ன ஃபீல் ஆச்சு அப்படின்னா, இது வந்து ஒரு டிஎன்பிசியில் வந்து ஸ்டேட்மெண்ட் பேசிஸில் கொஷின்ஸ் கேட்பாங்க இல்லைங்களா, லைக் ரீசனிங் டைப் கொஷின்ஸ் அந்த மாதிரியே இருக்கே நிறைய அப்படின்ற மாதிரி ஃபீல் ஆச்சு. ஸோ அதே மாதிரி இந்த டைம் வந்து யூஜிடிஆர்பிலேயே நம்ம எதிர்பார்க்கலாம். ஸோ அதுக்காக நம்ம தியரியில் வந்து கொஞ்சம் கான்சென்ட்ரேட் நிறைய பண்ணணும். தியரியும் பாருங்கள், ப்ளஸ் அதுக்கு உண்டான எம்சிக்யூஸும் வந்து சால்வ் பண்ணிகிட்டே வந்துருங்க. சைட் பை சைட் நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக சால்வ் பண்ணிகிட்டே வந்தோம் அப்படின்னா சிறு துளி பெருவெள்ளம் அப்படின்ற மாதிரி தான். ஸோ அப்போ கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம முடிச்சுட்டே வரலாம். ஸோ நம்மளோட ஃபியூச்சர் விஷன் ஸ்டடி சென்டரோட மிகப்பெரிய பிளான் ஆஃப் ஆக்ஷன் அப்படின்றது தென் வி நோ வெரி வெல் தட் இஸ் ரிவிஷன் அண்ட் ரீகால் செக்ஷன். ஸோ அந்த வகையில் லாஸ்ட்டாக நம்ம பார்த்த ஹைட்ரஜன் ஸ்பெக்ட்ரம் சீரீஸோட ஒரு சின்ன ரீகால் செக்ஷன் பார்த்து முடிச்சுட்டு ஆஃப்டர் தட் வி வில் டிஸ்கஸ் அபவுட் இட்ஸ் எம்சிக்யூஸ் அண்ட் டெலிமிடேஷன்ஸ் ஆஃப் போர் ஆட்டம் மாடல். ஓகேவா? ஸோ லாஸ்ட்டாக நம்ம என்ன பார்த்துருப்போம்? ஸோ வந்து என்ன பண்ணியிருப்போம் அப்படின்னா நிறைய போர் ரேடியஸ் கண்டுபிடிச்சிருப்போம், வெலாசிட்டி கண்டுபிடிச்சிருப்போம், அதுக்கப்புறம் எனர்ஜி ஆஃப் த எலக்ட்ரான் கண்டுபிடிச்சிருப்போம். அந்த எனர்ஜி ஆஃப் த எலக்ட்ரான்ஸ் வச்சு வேவ் நம்பர்னா என்னென்னு பார்த்துருப்போம், வேவ் நம்பருக்கு ஃபார்முலா பார்த்துருப்போம், வேவ் லென்த்துக்கு ஃபார்முலா பார்த்துருப்போம், ஃப்ரீக்வன்சிக்கு ஃபார்முலா பார்த்துருப்போம். ஸோ இதிலேருந்து வரக்கூடிய ஒன் ஆஃப் த ஃபார்முலா தான் இந்த ஃப்ரீக்வன்சி ஃபார்முலா. தட் மீன்ஸ் ஃப்ரீக்வன்சியில் சொல்லலாம், இல்லைனா வேவ் நம்பரில் சொல்லலாம், இல்லைனா லைக் வேவ் லென்த்தில் சொல்லலாம். ஸோ 1/λ, அதாவது வந்து வேவ் நம்பரில் கேட்டால் அப்படியே போடுங்க, அதுவே வந்து வேவ் லென்த்தில் கேட்டாங்கன்னா நம்ம இந்த ஃபார்முலா வந்து அப்படியே 1/ஆல நம்ம போட்டுக்கணும். ஓகேங்களா? ஸோ அப்போ 1/λ ஆர் வேவ் நம்பர் இஸ் ஈக்குவல் டு z² r இன்ட்டு 1/n1² மைனஸ் 1/n2² பார்த்துருப்போம். ஸோ இதில் n1 அப்படின்றது லோயர் எனர்ஜி லெவலோட லைக் குவாண்டம் நம்பர், அதாவது பிரின்சிபல் குவாண்டம் நம்பர் இஸ் நத்திங் பட் எத்தனாவது ஆர்பிட் அப்படின்றத பார்த்துருப்போம். அப்போ n2 அப்படின்றது ஹையர் ஆர்பிட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துருப்போம். ஸோ அப்போ இதில் வந்து எலக்ட்ரான்ஸ் வந்து ஹையர் ஆர்பிட்லேருந்து லோயர் ஆர்பிட்க்கு ஜம்ப் பண்ணும்போது எமிஷன் ஸ்பெக்ட்ரா கிடைக்குது. அதுவும் என்ன டைப் ஆஃப் எமிஷன் ஸ்பெக்ட்ரானா டிஸ்க்ரீட் லைன் ஸ்பெக்ட்ரம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சொல்லியிருப்போம். அந்த இடத்துல வந்து பேண்ட் ஸ்பெக்ட்ரம்னா என்ன, லைன் ஸ்பெக்ட்ரம்னா என்ன அப்படின்றத எக்ஸ்ப்ளனேஷன்ஸ் கொடுத்துருப்போம். ஸோ இதில் வந்து ஆர்ன்ற ஒரு டேர்ம் யூஸ் பண்ணியிருப்போம். இது வந்து நம்ம ரிப்பர்ட் கான்ஸ்டன்ட் அப்படின்னு சொல்லியிருப்போம். நம்மளோட மெட்டீரியலில் வந்து பார்த்திங்கன்னா ரிப்பர்ட் கான்ஸ்டன்ட்லேயே வந்து நிறைய ரிடியூஸ்டு மாஸ் வச்சு அதெல்லாம் எக்ஸ்ட்ரா பாயிண்ட்ஸு, அதாவது லைக் டிஸ்கவரி ஆஃப் த டியூட்ரான், அந்த மாதிரி ஒரு 2-3 டாபிக்ஸ் சப் டாபிக்ஸ் இருக்குது. இந்த டிஸ்கவரி ஆஃப் த டியூட்ரான்லாம் வந்து பார்த்திங்கன்னா எங்கே நம்ம பார்த்துருவோம் அப்படின்னா நியூக்ளியர் ஃபிசிக்ஸில் பார்த்துருவோம். ஸோ அதனால் இங்கேயே அதை பார்க்கணுன்றது அவசியம் இல்லை. ரிடியூஸ்டு மாஸ் மட்டும் பார்த்துக்கோங்க. ரிடியூஸ்டு மாஸுன்றதையும் நம்ம வந்து எங்கே பார்த்துட்ருப்போம்னா ஆல்ரெடி கிளாசிக்கல் மெக்கானிக்ஸில் சொல்லிகிட்டு இருப்பாங்க. ஸோ அதனால் நான் அந்த 2 டாபிக் மட்டும் ஸ்கிப் பண்ணுறேன்.
நியூட்ரான் வந்து நம்ம எங்கே பார்ப்போம் அப்படின்னா நியூக்ளியர் ஃபிசிக்ஸில் பார்க்கும்போது பார்த்துக்கலாம். ஓகேங்களா? ஸோ இது வரைக்கும் நம்ம என்ன பண்ணியிருக்கோம்னா நம்ம முடிச்சிருக்கோம். ஸோ அப்போ இந்த ஃபார்முலாஸ் யூஸ் பண்ணி ஒவ்வொருத்தரும் ஒரு சீரீஸ் சொல்கிறாங்க. சப்போஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா லோயர் எனர்ஜி வந்து பார்த்தீங்கன்னா 1ன்ற ஆர்பிட்டுக்கு ஹையர் எனர்ஜி என்ன வேணாலும் இருக்கலாம், எங்கேருந்து வேணாலும் வரலாம். அப்போ இன்ஃபினிட்டியிலேருந்து கூட வந்து வரலாம் அப்படின்னும் போது வந்து பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி வருது அப்படின்னு வந்து இருந்ததுன்னா அது வந்து நம்ம லைமன் சீரீஸ்ன்னு சொல்லுவோம். இதுவே செகண்ட் ஆர்பிட்டுக்கு வந்துச்சுன்னா ஹையர் ஆர்பிட்லேருந்து செகண்ட் ஆர்பிட்டுக்கு வந்துச்சுன்னா பால்மர் சீரீஸ்ன்னு சொல்லுவோம். தேர்டு இதுக்கும் நான் வந்து ஒரு ஷார்ட்கட் சொல்லியிருப்பேன். பாய் பாஸ் பண்ணதுனால அவர் ஒரு ப்ரோ வந்து ஃபண்ட் கொடுத்துருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு. அதே மாதிரியே ரீஜன் கேட்டாங்கன்னா ஏன்னா இது 1/λ இல்லைங்களா, ஸோ அதனால வந்து பார்த்தீங்கன்னா லோயர் வேவ்லென்த் ஹையர் வேவ்லென்த் வரும். அப்போ அல்ட்ரா வயலட்டில் ஸ்டார்ட் பண்ணி நமக்கு இன்ஃப்ராரெட்டில் முடியுதுன்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஏன்னா ரீஜியன் வச்சும் நமக்கு நிறைய இடத்துல கொஷின்ஸ் கேட்டுகிட்டே இருப்பாங்க. ஸோ அந்த கொஷின்ஸ் நமக்கு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ ஆர்ஹெச்சோட வேல்யூஸ் நமக்கு ஆல்ரெடி கொடுத்துட்ருப்போம். ஸோ இது மேக்ஸிமம் வேவ்லென்த் தான் என்ன, மினிமம் வேவ்லென்த் தான் என்ன, அது எப்படி நம்ம சப்ஸ்டியூட் பண்ணி போடணும் அப்படின்றதையும் மேக்ஸிமம் வேவ்லென்த் மினிமம் வேவ்லென்த்துக்கு உண்டான ரேஷியோஸு. ஸோ இந்த டேபிளர் காலம் கொடுத்துட்ருப்போம். மேக்ஸிமம் இதில் போட்டு நம்ம சப்ஸ்டியூட் பண்ணிகிட்டு இருந்தோம் அப்படின்னா இட்ஸ் டோட்டலி டைம் வேஸ்ட். இது என்ன பண்ணிக்க நமக்கு தெரிஞ்ச மாதிரி ஷார்ட்கட்டில் வந்து வி ஹாவ் டு மெமரைஸ். இல்லைம்மா நான் ஃபார்முலா வச்சு தான் போடுவேன் அப்படின்னீங்கன்னா இட்ஸ் யுவர் விஷ். ஏன்னா மேக்ஸிமம் வேவ்லென்த் மினிமம் வேவ்லென்த் எப்போ போட்டாலும் மாற போகிறது கிடையாது. பெட்டர் அதுக்கு வந்து நம்ம என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா ஷார்ட்டாக வந்து நம்ம இதை வந்து மெமரைஸ் பண்ணிக்கிறது இட்ஸ் யூட்டிலைஸ் ஃபார் ஆர் செல்ஃப். ஸோ இந்த டேபிளர் காலம் முடிஞ்ச அளவுக்கு யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க. ஜஸ்ட் யூ ஹாவ் டு மெமரைஸ். ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் வந்து நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா லிமிடேஷன்ஸ் ஆஃப் போர் ஆட்டம் மாடல் பார்க்கணும். இந்த லிமிடேஷன்ஸ் ஆஃப் போர் ஆட்டம் மாடல் பார்க்கறதுக்கு முன்னாடி லைக் இந்த ஹைட்ரஜன் ஆட்டம் சீரீஸ் இருக்கு இல்லைங்களா, அதனுடைய ப்ராக்டிஸ் கொஷின்ஸ் பார்த்துட்டு ஆஃப்டர் தட் வி வில் டிஸ்கஸ் அபவுட் தி லிமிடேஷன்ஸ் ஆஃப் போர் ஆட்டம் மாடல். ஏன்னா ஒரு கண்டினியூட்டி கிடச்சிடும் அதுக்காக. ஓகேங்களா? ஸோ ஃபஸ்ட் கொஷின் பார்ப்போம். ஃபஸ்ட் கொஷின் என்ன கொடுத்துருக்காங்கன்னு பாருங்கள். விச் ஸ்பெக்ட்ரல் சீரீஸ் ஆஃப் த ஹைட்ரஜன் அப்படின்னு சொல்லிட்டு ஹைட்ரஜன் ஸ்பெக்ட்ரம் லைஸ் இன் தி அல்ட்ரா வயலட் ரீஜியன். அதாவது வந்து எந்த ஸ்பெக்ட்ரம் சீரீஸ் வந்து எந்த ஸ்பெக்ட்ரல் சீரீஸ் வந்து அதாவது எந்த சீரீஸ் வந்து ஹைட்ரஜன் ஸ்பெக்ட்ரத்தில் எதுக்கு நடுவில் இருக்குமா, லைஸ் பிட்வீன் எதில் இருக்கும் அப்படின்னா அல்ட்ரா வயலட் ரீஜியனில் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கொஷின் கேட்டிருக்காங்க. அப்போ எந்த ரீஜியன் அப்படின்னும் போது நமக்கு இந்த டேபிளர் காலம் யூஸ்ஃபுல்லாக இருக்குமா. அப்போ அல்ட்ரா வயலட் ரீஜியன் வந்து எந்த சீரீஸில் இருக்கும் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா எந்த சீரீஸில் இருக்கும், லைமன் சீரீஸில் இருக்கும். அவ்வளோதான் ஆன்சர். ஸோ அப்போ இப்போ புரியுதுங்களா எப்படி கொஷின்ஸ் கேட்பாங்கன்னு சொல்லிட்டு. அப்போ பாருங்கள், விச் ஸ்பெக்ட்ரல் சீரீஸ் ஆஃப் த ஹைட்ரஜன் ஸ்பெக்ட்ரம் லைஸ் இன் தி அல்ட்ரா வயலட் ரீஜியன். அவங்க அல்ட்ரா வயலட் ரீஜியன் கேட்டதுனால நமக்கு என்ன ஆப்ஷன் பி லைமன் சீரீஸ். ஓகேவா? ஸோ அப்போ ஒரு சீரீஸ்க்கும் நமக்கு என்னென்ன இடத்துல நமக்கு ப்ரெசென்ட் ஆயிருக்குன்னு தெரியணும். ஸோ அந்த வகையில் நம்மளோட ஃபர்ஸ்ட் கொஷினுக்கு என்ன ஆப்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி, தட் இஸ் த லைமன் சீரீஸ். ஓகேங்களா? ஸோ செகண்ட் கொஷின் போகலாம். அப்போ செகண்ட் கொஷின் பாருங்க, த ஹைட்ரஜன் எமிஷன் ஸ்பெக்ட்ரம். எமிஷன் ஸ்பெக்ட்ரம்ன்றது நமக்கு நல்லாவே தெரியும். நான் எங்கே சொன்னேன், அப்சார்ப்ஷன் ஸ்பெக்ட்ரமா எமிஷன் ஸ்பெக்ட்ரமான்னு சொன்னேன். எப்படி இது எமிஷன் ஸ்பெக்ட்ரம், ஏன்னா ஹையர் ஆர்டர்லேருந்து லோயர் ஆர்டருக்கு நமக்கு வருது. இதை போட்டு மனப்பாடலாம் பண்ண தேவையில்ல. ஹையர் ஆர்பிட்லேருந்து எலக்ட்ரான்ஸ் வந்து லோயர் ஆர்பிட்க்கு ஜம்ப் பண்ணுது. அப்போ ஜம்ப் பண்ணும்போது நமக்கு என்ன ஆகும், ஆப்வியஸாக எனர்ஜி வந்து எமிட் ஆகும். அப்போ த ஹைட்ரஜன் எமிஷன் ஸ்பெக்ட்ரம் இஸ் தன் எக்ஸாம்பிள் ஆஃப் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்போ ஹைட்ரஜன் எமிஷன் ஸ்பெக்ட்ரம் நம்ம என்னன்னு பார்த்துருப்போம், கண்டினியூஸ் ஸ்பெக்ட்ரமா கிடையாது, டிஸ்கிரீட்னு ஒரு வார்த்தை பார்த்துருப்போம். அப்சார்ப்ஷன் ஸ்பெக்ட்ரமா கிடையாது, ஏன்னா எமிஷன் ஸ்பெக்ட்ரம் அங்கேயே சொல்லிட்டான். பேண்ட் ஸ்பெக்ட்ரமா கிடையாது, கண்டிப்பாக அது என்ன ஸ்பெக்ட்ரம் நமக்கு தெரியும், லைன் ஸ்பெக்ட்ரம் அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு நல்லாவே தெரியும். அப்போ பேண்டா கிடையாது, அது என்ன கிடைக்குது, லைன் ஸ்பெக்ட்ரம். அதாவது லைமன் சீரீஸ், பால்மர் சீரீஸ், பேஷன் சீரீஸ், அந்த மாதிரி லைன் பை லைனாக நமக்கு கிடைக்குது. ஸோ இதை தான் நம்ம என்னன்னு சொல்லியிருப்போம் அப்படின்னா லைன் ஸ்பெக்ட்ரம் அப்படின்னு சொல்லியிருப்போம். நீங்கள் என்ன பண்ணிக்கோங்கன்னா ஒரே வேர்டிங்ஸில் எழுதி வச்சுக்கோங்க. எப்படி எழுதிக்கிறீங்கன்னா டிஸ்கிரிட் லைன் எமிஷன் ஸ்பெக்ட்ரம், இல்லைனா ஹைட்ரஜன் ஸ்பெக்ட்ரம், இல்லைனா சீரீஸ், எதனா எழுதிக்கோங்க. ஓகேவா? ஸோ இதில் நமக்கு என்ன வேர்டிங்ஸ் இம்பார்ட்டன்ட் அப்படின்னா இந்த டிஸ்கிரிட் லைன் எமிஷன் ஸ்பெக்ட்ரம் அப்படின்றது தான் இம்பார்ட்டன்ட். ஒரே வேர்டில் எப்படி அவங்க கொஷின்ஸ் கேட்டாலும் நம்மளால ஈஸியாக அடிக்க முடியும். ஓகேங்களா? ஸோ வி வில் மூவ் ஆன் டு தி தேர்ட் question பாருங்க. which series in the hydrogen spectrum appears in the visible region? நம்மளோட ஃபர்ஸ்ட் கொஸ்டின் இருந்ததுல அதே மாதிரி தான் இந்த கொஸ்டின். அப்போ விசிபிள் ரீஜன் எந்த சீரீஸில் வரும், லைமன் சீரீஸா, பேஷன் சீரீஸா, பால்மர் சீரீஸா, பிராக்கெட் சீரீஸான்னு கேட்டிருக்காங்க.
அப்போ இந்த டேபிளர் காலம் எடுத்துக்கிறோம். அப்போ டேபிளர் காலத்தில் விசிபிள் ரீஜியன் எங்கே இருக்குன்னு பாருங்கள், செகண்டில் இருக்குது. அப்போ விசிபிள் ரீஜியன் அப்படின்னும் போது அப்போ என் வந்து லோயர் எனர்ஜி லெவல் வந்து என் வந்து 2ல் இடிக்கணும். அப்போ 2ல் இடிச்சிச்சுன்னா தட் இஸ் த பால்மர் சீரிஸ். ஓகேங்களா? ஸோ அப்போ நல்லா கொஷின்ஸை பாருங்கள். அவங்க என்ன கொஷின் கேட்டிருக்காங்க அப்படின்னா விசிபிள் ரீஜியன் எங்கே வரும் அப்படின்னு கொஷின் கேட்டிருக்காங்க. அப்போ விசிபிள் ரீஜியன் எங்கே வரும் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா பால்மர் சீரிஸ். ஸோ அந்த வகையில் தேர்ட் கொஷினுக்கு என்ன ஆப்ஷன் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி தான். ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் we will move on to the fourth questions. 1 by 1 நம்ம பார்த்துக்கலாம். அப்போ fourth question பாருங்க. அப்போ fourth question என்ன சொல்லியிருக்காங்கன்னு பாருங்க. when an electron in the hydrogen atom in a hydrogen atom transition from the n is equal to 6 energy level to the ground state n is equal to 1. அதாவது ஒரு ஹைட்ரஜன் ஆட்டம் இருக்குது அப்படின்னா அதில் இருக்கக்கூடிய எலக்ட்ரான்ஸ் வந்து ஏதோ ஒரு எலக்ட்ரான்ஸ், ஒன்றுன்னு சொல்லலை, எலக்ட்ரான் அதை என்ன பண்ணுது அப்படின்னா n is equal to 1லேருந்து n is equal to 6க்கு, அதாவது வந்து டிரான்சிஷன். அங்கே நல்லா பாருங்கள், when an electron in the hydrogen atom transition from எங்கே ஸ்டார்ட் ஆகுது, n is equal to 6ல். அப்போ வந்து ஆக்சுவலி எங்கே ஸ்டார்ட் ஆகுது, n is equal to 6ல். ஓகேவா? ஸோ அப்போ என்ன அப்படின்னா n is equal to 6லேருந்து from the energy level n is equal to 6 to the ground n is equal to 1. அப்போ இந்த மாதிரி வரும்போது கண்டிப்பாக இந்த எனர்ஜி வந்து இங்கே என்ன பண்ணியிருக்கோம், எமிட் பண்ணியிருக்கோம். ஓகே, இது வரைக்கும் நம்ம கொஷின் படிச்சுக்கோம். தி மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் த எமிஷன் லைன்ஸ் ப்ரொடியூஸ்டு, அங்கே எமிட் ஆகுது கரெக்டு. அப்போ வந்து ஒரு எனர்ஜி எமிட் ஆகுது, E is equal to h மியூவில், E is equal to நம்ம h மியூவில் சொல்லலாம், இல்லைனா E is equal to hc divided by லாம்டாவில் நம்ம சொல்லலாம். ஓகே ஃபைன். ஆனால் அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா எத்தனை எமிஷன் லைன்ஸ், நீங்கள் தான் அதை லைன் ஸ்பெக்ட்ரம் சொல்லிட்டீங்களே, அது எத்தனை லைன்ஸை வந்து எமிட் பண்ணியிருக்கோன்னு கேட்டிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி கொஷின்ஸ் கேட்டால் நம்ம என்ன மேம் பண்ணணும்? ஸோ இப்படியெல்லாம் நமக்கு வந்து டிஃப்ரெண்ட்டாக கொஷின்ஸ் கேட்குறாங்களே, அப்போ இந்த மாதிரி கொஷின்ஸ் கேட்டுட்டா நம்ம மேக்ஸிமம் எத்தனை லைன்ஸ் வந்து எமிட் ஆகும் அந்த மாதிரி கொஷின்ஸ் வந்து கொடுத்துட்டாங்க அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா ஒரே ஃபார்முலா இருக்குது, ஷார்ட்கட்ஸ். இது வந்து நல்லா நோட் படிக்குங்க. நம்பர் ஆஃப் லைன்ஸ், அதாவது எத்தனை லைன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டாங்கன்னா ஃபார்முலா பாருங்கள், இஸ் ஈக்குவல் டு n இன்ட்டு n மைனஸ் 1, n இன்ட்டு n மைனஸ் 1 டிவைடட் பை 2. ஓகேங்களா? ஸோ இது கிரவுண்ட் லெவலுக்கு தான் வருது, அதனால n இஸ் ஈக்குவல் டு 1 விட்டுருங்க. அந்த எண்ணை வந்து நீங்கள் என்னன்னு எடுத்துக்கிறீங்க அப்படின்னா இந்த இடத்துல வந்து எங்கேருந்து ஸ்டார்ட் ஆகுதோ அதை எடுத்துக்கோங்க. ஏன்னா நீங்கள் வந்து 1 வேல்யூஸ் இங்கே வந்து சப்ஸ்டியூட் பண்ண தேவையில்லை, இங்கே வந்து எங்கேருந்து வருதோ அதை மட்டும் இங்கே எடுத்துக்கோங்க. அப்போ n இஸ் ஈக்குவல் டு 6. ஓகேவா? அப்போ நீங்கள் என்னென்னு பண்ணுக்கிறீங்க, ஃபார் n இஸ் ஈக்குவல் டு 6ன்னு எடுத்துக்கிறீங்க. அப்போ ஃபார் n இஸ் ஈக்குவல் டு 6ன்னு எடுத்துக்க போது அப்போ என்னோட வேல்யூ இங்கே 6. அப்போ இங்கே 2 n கொடுத்துருக்காங்களே மேம், நான் எந்த மேம் எடுத்துக்கணும் இந்த மாதிரி நம்பர் ஆஃப் லைன்ஸ்ன்னு கேட்டால் எங்கேருந்து வருதோ அதை மட்டும் எடுத்துக்கோங்க. இது ஷார்ட்கட்ஸ். ஓகேவா? ஸோ இதை வந்து ரொம்பலாம் கன்ஃபியூஸ் பண்ணிக்காதீங்க, எங்கேருந்து ஸ்டார்ட் ஆகுதோ டிரான்சிஷன் அதை மட்டும் எடுத்துக்கோங்க. அப்போ n இஸ் ஈக்குவல் டு 6. அப்போ நீங்கள் என்னென்னு பண்ணிக்கோங்க 6. அப்போ n இருக்கிற இடத்துல ஃபார்முலாவில் சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். அப்போ 6 இன்ட்டு 6 மைனஸ் 1 டிவைட் பை 2. ஓகேவா? ஸோ அப்போ இஸ் ஈக்குவல் டு என்னென்னு வரும், இங்கே 6 இன்ட்டு 6 மைனஸ் 1 என்னன்னு வரும், 5 டிவைட் பை 2ன்னு வரும். அப்போ 6 5 இங்கே என்னென்னு வரும், 30 டிவைட் பை 2 இஸ் ஈக்குவல் டு இங்கே என்னென்னு வரும், 15 வரும். ஓகேவா? தெளிவாக புரிஞ்சிருக்கும்னு நான் நினைக்கிறேன். அப்போ n இஸ் ஈக்குவல் டு 6லேருந்து n இஸ் ஈக்குவல் டு 1 அப்படின்ற டிரான்சிஷன் நடக்கும்போது எத்தனை எமிஷன் லைன்ஸ் வந்து நமக்கு கிடைச்சிருக்கும் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா 15 லைன்ஸ் ஆஃப் எமிஷன் வந்து நமக்கு கிடைச்சிருக்கும். இது எப்படி மேம் போடுறது அப்படின்னா திஸ் இஸ் த ஷார்ட்கட் ஃபார்முலா, n இன்ட்டு n மைனஸ் 1 டிவைட் பை 2. அங்கே 2 டிரான்சிஷன் வந்து கொடுத்துருக்காங்களே மேம், n இஸ் ஈக்குவல் டு 6 கொடுத்துருக்காங்க, n இஸ் ஈக்குவல் டு 1 கொடுத்துருக்காங்களே மேம் அப்படின்னும் போது யூ டோன்ட் கன்ஃபியூஸ் யுவர் செல்ஃப். நான் தான் சொன்னல, எங்கேருந்து டிரான்சிஷன் ஆக ஸ்டார்ட் பண்ணுதோ அதை மட்டும் என்னன்னு வேல்யூ எடுத்துக்கோங்க. ஏன்னா அது கிரவுண்ட் ஸ்டேட் தான் வரப்போகுது. அப்போ n இஸ் ஈக்குவல் டு 1ன்னு போடணும் நமக்கு அவசியமே கிடையாது. அப்படியே நீங்கள் n இஸ் ஈக்குவல் டு 1ன்னு கூட போட்டு பாருங்களேன். அப்போ அதில் எங்கே எடுத்துகிட்டு போய் சப்ஸ்டியூட் பண்ணுறீங்கன்னா அதே ஃபார்முலாவில் எடுத்துகிட்டு போய் சப்ஸ்டியூட் பண்ணுங்க. 1 இன்ட்டு 1 மைனஸ் 1 டிவைட் பை 2ன்னு வந்துடும். அப்போ 1 மைனஸ் 1ன்னும் போது 0.
அப்போ 1 into 0 divided by 2 is equal to 0. ஸோ அப்போ இங்கே வேல்யூ வந்து 0 தான். அப்போ 15 0ன்னும் போது அப்போ 15 லைன்ஸ் இங்கே வந்து கிரவுண்ட் ஸ்டேட்டில் அப்போ எத்தனை லைன்ஸ் வராது, ஓகேவா? லைன்ஸே இருக்காது. ஏன்னா அது எங்கேருந்து ஸ்டார்ட் ஆகி வந்ததோ அதை தான் நம்ம கன்க்ளூட் பண்ணிப்போம். இதை தான் நான் சொன்னேன் ஷார்ட்கட்லன்னு கூட நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அப்போ நான் இங்கே போட்டு காமிச்சிட்டேன், உங்களுக்கு கன்ஃபியூஸ் ஆகக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு போட்டு காமிச்சிட்டேன். அப்போ நம்ம டிரான்சிஷன் எங்கேருந்து ஸ்டார்ட் ஆகுதோ அதை நம்ம என்ன பண்ணிக்கிறோம், நல்லா யோசிச்சு பாருங்க. அதை தான் நம்ம என்ன பண்ணிக்கிறோம், என்னன்ற வேல்யூவில் நம்ம எடுத்துக்கிறோம், ஓகேங்களா? ஸோ அந்த என்னன்ற வேல்யூவில் நம்ம சப்ஸ்டியூட் பண்ணால் மேக்ஸிமம் எத்தனை லைன்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு ஈஸியாக கிடைச்சிரும், ஓகே? ஸோ அப்போ அந்த வகையில் வந்து பார்க்கும்போது 4th கொஸ்டினுக்கு என்ன ஆப்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் B 15, ஓகேவா? நல்லா புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். We will move on to the 5th question, ஓகேவா? 5th question பாருங்க. 5th question என்ன சொல்லியிருக்காங்கன்னு பாருங்க, இல்லை இப்படியே கூட வச்சுக்கலாம். So 5th question பாருங்க. 5th questionல the wavelength of the radiation emitted when an electron falls from the n is equal to infinity to n is equal to infinity to ground state n is equal to 1, ஓகேவா? அப்போ n is equal to 1. இங்கே என்ன கேட்டிருக்காங்கன்னு பாருங்க, வேவ் நம்பரா வேவ் லென்த்தா? இங்கே வந்து வேவ் லென்த்து தான் கேட்டிருக்காங்க, ஓகேவா? n is equal to infinity to n is equal to 1. என்ன ஆட்டம் பார்த்துக்கோங்க, ஹைட்ரஜன் ஆட்டம். அப்போ z is equal to என்ன ஃபார்முலா யூஸ் பண்ணுவீங்க, 1ன்னு யூஸ் பண்ணுவீங்க, ஓகேங்களா? அப்போ நமக்கு ஃபார்முலா என்னன்னு தெரியும் சொல்லுங்க பார்ப்போம். மியூ பார் is equal to 1/λ is equal to, நமக்கு வந்து இங்கே 1/λ தான் கேட்டிருக்காங்க. அப்போ அதை மட்டும் எடுத்துப்போமா? அப்போ மியூ பார் நமக்கு தேவை கிடையாது, 1/λ. அப்போ ஃபார்முலாவே நம்ம தலைகீழ மாற்றணும். சரி, நான் அப்படியே எடுத்துகிட்டு வரேன். அப்போ 1/λ is equal to r z ஸ்கொயர் இங்கே வந்துட போது 1 divided by n1 ஸ்கொயர் மைனஸ் 1 divided by n2 ஸ்கொயர். ஸோ திஸ் இஸ் த ஃபார்முலா, ஓகேவா? ஸோ அப்போ இங்கே z is equal to 1ன்னு சப்ஸ்டியூட் பண்ணோம், ஆரோட வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணோம். இங்கே வந்து நம்ம ஹையர் எனர்ஜி லெவல் லோயர் எனர்ஜி லெவல் பார்ப்போம்ல. அப்போ ஹையர் எனர்ஜி லெவல் வந்து நமக்கு இன்ஃபினிட்டிவ், லோயர் எனர்ஜி லெவல் வந்து 1, அவ்வளோதான். இந்த வேல்யூஸ் எடுத்துகிட்டு போய் சப்ஸ்டியூட் பண்ணலாம், நான் தனியாக எழுதி காமிக்கிறேன், ஓகேவா? ஸோ அப்போ 5th கொஷின், அப்போ 1/λ is equal to ஆரோட வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணிக்கோங்க. ஆரோட வேல்யூ என்ன அப்படின்னும் போது நீங்கள் என்னென்னு போடுவீங்க, 1.07 into 097 into 10⁻7 இன்ட்டு அந்த இசட்டுக்கு 1ன்னு ஆகிடும். ஸோ அப்போ 1ன்னு கூட போட்டுக்கோங்க. இன்ட்டு 1 divided by n1. இங்கே நீங்கள் என்ன போட்டுக்கோங்க, n1 வந்து இங்கே என்னன்னு சொல்லியிருக்காங்க 1, n2 வந்து இங்கே எவ்வளோன்னு சொல்லியிருக்காங்க, இன்ஃபினிட்டின்னு சொல்லியிருக்காங்க, ஓகேவா? z is equal to 1. இதெல்லாம் நோட் பண்ணி வச்சுக்கலாம். அப்போ இங்கே என்னென்னு வரும், அப்போ n1 வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணுங்க, 1 ஸ்கொயர்னு வரும், மைனஸ் 1 divided by இங்கே என்னென்னு வரும், இன்ஃபினிட்டி ஸ்கொயர்னு வரும். அப்போ 1 divided by இன்ஃபினிட்டி நமக்கு என்னன்னு தெரியும், 0ன்னு தெரியும். அப்போ இங்கே என்னன்னு வந்துடும், 0 வந்துருமா? அப்போ 1.09 into 10⁻7 இங்கே என்னன்னு வந்துடும், 1 divided by 1 மைனஸ் 0ன்னு வந்துடும். அப்போ 1 divided by 1 அடித்தாலும் இங்கே எவ்வளோ தான் வரும், 1ன்னு தான் வரும். ஸோ அப்போ இங்கே என்னன்னு மட்டும் நிற்கும், 1 divided by λ is equal to 1.09 into 10⁻7 போடுற, அவ்வளோதான் வந்துருச்சு. 1.07 into 10⁻7 நேனோமீட்டரில் மாற்றினீங்க 1097 into அப்படியே நானோமீட்டரில் மாற்றி போட்டிங்கன்னா பியூர்லி இட் இஸ் ராங். ஏன்னா இங்கே என்ன கண்டுபிடிச்சிருக்கோம், 1/λ தான் கண்டுபிடிச்சிருக்குமே தவிர லாம்டா கண்டுபிடிக்கல. அப்போ 1/λ தான் நமக்கு 1.09 into 10⁻7. அப்போ நம்ம லாம்டா கண்டுபிடிக்கணும்ல. அப்போ லாம்டா இஸ் ஈக்குவல் டு, அப்போ லாம்டா என்னென்னு பண்ணிக்கலாம், 1 divided by, அப்போ 1 divided by 1.09 into 10⁻7. ஸோ அப்போ 1 divided by 1.07 நீங்கள் வந்து டிவைட் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு என்ன வரும் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, வேல்யூ வந்து என்ன வரும் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, நீங்கள் இந்த 1 divided by 1.09 மட்டும் டிவைட் பண்ணுங்கள், இங்கே 10⁻7 மேலே எடுத்துகிட்டு போயிடலாம். அப்போ 1 divided by 1.09 வந்து நீங்கள் வந்து டிவைட் பண்ணிங்க அப்படின்னும் போது உங்களுக்கு எவ்வளோ கிடைக்குது அப்படின்னா 0.91 அப்படின்னு கிடைக்குது. இந்த 10⁻+7 வந்து மேலே போகும்போது 10⁻−7 ஆகிடும். ஸோ அப்போ இங்கே வந்து அப்படியே கொடுத்துருக்காங்களா, இல்லை நானோமீட்டரில் கொடுத்துருக்காங்க. அப்போ நானோமீட்டர்னால் என்னென்னு தெரிஞ்சுக்கோங்க, 1 நானோமீட்டர் இஸ் ஈக்குவல் டு 10⁻−9 மீட்டர், ஓகேவா? ஸோ அப்போ இங்கே -7 இருக்குது, இந்த -7 நான் என்னவா மாற்றணும், -9 மாற்றணும். அப்போ முன்னாடி போனால் மைனஸில் குறையும், பின்னாடி வந்து அதிகமாகும். அப்போ 1 2, அப்போ வந்து 91 into
10⁻−9 மீட்டர்னு கிடைக்கும். இந்த 91 × 10⁻−9 மீட்டர் நீங்கள் என்னென்னு எழுதிக்கலாம், 91 நானோமீட்டர்னு எழுதிக்கலாம். ஓகேங்களா? ஸோ அப்போ அந்த வகையில் நல்லா சம் பார்த்துக்குங்க. நான் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக தான் போட்டிருக்கேன். ஒரு முறை இந்த இடத்துல வந்து வீடியோ பாஸ் பண்ணிட்டு கூட என்ன பண்ணிக்கோங்க அப்படின்னா ஒரு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பார்த்துட்டே வாங்க. ஓகே, என்ன சொல்லியிருக்காங்க, ஏன் இந்த இடத்துல 1 போட்டிருக்காங்க, ஏன் இந்த இடத்துல இன்ஃபினிட்டிவ் போட்டிருக்காங்க, ஏன் 1/1.09 டிவைட் பண்ணி கூட பாருங்கள் 0.91 தான் கிடைக்குது. இங்கே டிவைடில் இருக்கிறதுனால 10⁻+7 வந்து மேலே போகும்போது நியூமரேட்டரில் போகும்போது -7 ஆகிடுது. ஸோ அதை வந்து நான் வந்து மினிமைஸ் பண்ணுறதுக்காக, ஏன்னா அவங்க ஆப்ஷன் வந்து நானோமீட்டரில் கொடுத்துருக்கிறதுனால நான் நானோமீட்டருக்கு சேஞ்ச் ஓவர் பண்ணுறேன். அதர்வைஸ் நீங்கள் அப்படியே கூட விட்டுக்கலாம். நமக்கு எப்படி ஆப்ஷன்ஸ் கேட்குறாங்களோ அதை பொறுத்து தான் நமக்கு வந்து போடணும். ஸோ நீங்கள் என்ன பண்ணிக்கோங்கன்னா, பெட்டர் வந்து ஃபெர்மி மீட்டர்னா எவ்வளோ, நானோமீட்டர்னா எவ்வளோ, பிக்கோமீட்டர்னா எவ்வளோ, ஃபெம்டோமீட்டர்னா எவ்வளோ அப்படின்னு சொல்லிட்டு நம்மளோட 11th ஸ்டாண்டர்ட் புக்கில் வந்து மெஷர்மெண்ட் லெசனில், அதாவது ஃபர்ஸ்ட் லெசனில் வேல்யூஸ் இருக்கும் பாருங்கள். ஜஸ்ட் யூ ஹாவ் டு டேக் இட் அண்ட் தென் ரைட் அவுட். இன்றைக்கி உண்டான ஹோம்ஒர்க் அதுதான். அப்போ எவ்வளோ வேல்யூஸ் அப்படின்றத எழுதி வச்சுக்கிறீங்க. நாட் ஒன்லி ஃபார் யூஸ் ஒன்லி அட்டாமிக் அண்ட் நியூக்ளியர் ஃபிசிக்ஸ், இது மாதிரி எங்கே வந்து நமக்கு நானோமீட்டரில், மீட்டரில் அதை வந்து எப்படி நமக்கு பிக்கோமீட்டரில் எப்படி வேல்யூஸை வந்து மாற்றி கேட்டாலுமே நமக்கு வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ நான் பேசிக்காக இப்போ தான் வந்து நான் ஃபிசிக்ஸே வந்து யூஜிடிஆர்பிக்காக நான் படிக்கிறேன். இது வரைக்கும் நான் டிஎன்பிசி தான் படிச்சுட்டு இருந்தேன். கண்டிப்பாக நீங்கள் அதெல்லாம் என்ன பண்ணிக்கோங்க அப்படின்னா வேல்யூஸ் எழுதி வச்சுக்கோங்க. கிலோமீட்டர்னா எவ்வளோ, லைக் நானோமீட்டர்னா எவ்வளோ, ஃபெம்டோமீட்டர்னா எவ்வளோ, பிக்கோமீட்டர்னா எவ்வளோ, ஸோ இந்த மாதிரி வந்து மில்லிமீட்டர்னா எவ்வளோ, ஜிஹானா எவ்வளோ, மெஹானா எவ்வளோ, ஸோ இந்த வேல்யூஸ் எல்லாம் எழுதி வச்சுக்கிறது வந்து ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அதெல்லாம் பார்த்துக்கோங்க. ஓகேங்களா? ஸோ அந்த வகையில் 5th கொஷினுக்கு என்ன ஆப்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் 91 நானோமீட்டர். ஏன் மேம் நீங்கள் நானோமீட்டரில் மாற்றுறீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, எனக்கு ஆப்ஷன் வந்து நானோமீட்டரில் கொடுத்துருக்கிறதுனால ஐ ஹாவ் டு டேக் இட் லைக் ஃபர்ஸ்ட் ஆப்ஷன். ஓகேவா? ஸோ இந்த கொஷினுக்கு லாஸ்ட் ஆப்ஷன் மிஸ் ஆயிடுச்சு, தட் இஸ் நன். ஓகேவா? ஸோ 6th கொஷின் போயிடலாங்களா? அப்போ 5th கொஷின் வரைக்கும் யாருக்கும் எந்த டவுட்டும் இருக்காதுன்னு நினைக்கிறேன். ஈஸியாக தான் இருக்குது. ஓகேவா? ஒரு முறை பார்த்துக்கோங்க, ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும். நான் தான் சொன்னேன்ல, ஒரு முறை பாஸ் பண்ணிட்டு கூட ஒரு முறைக்கு 2 முறை பாருங்கள். அப்போ தான் வந்து நமக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா நம்ம ஒரு சிலர் இப்போ தான் நாங்கள் வந்து போடுறேன் மேம், இப்போ தான் நாங்கள் வந்து ஃபஸ்ட் டைமாக வந்து நான் எல்லாமே போடுறேன். ஸோ அதனால் எனக்கு வந்து ஒரு முறைக்கு 2 முறை சொன்னீங்கன்னா தான் ஈஸியாக இருக்குது அப்படின்னா, நீங்கள் ஒரு முறைக்கு 2 முறை கண்டிப்பாக வீடியோஸை வந்து பாஸ் பண்ணிவிட்டு பார்த்துக்குங்க. அப்போ தான் நமக்கு ஈஸியாக இருக்கும். ஓகேவா? இல்லைனா எப்பயுமே வந்து ப்ராப்ளம்ஸ் வந்து நமக்கு ரொம்ப கஷ்டமாக தான் தெரியும். நம்ம எப்போ வந்து அதை வந்து உள்ளார ஆழ்ந்து பார்க்காம இருக்கிறோமோ அப்போ வரைக்கும் அது நமக்கு கடினமாக தான் இருக்கும். எப்போ இறங்கி அதை வந்து நம்ம சால்வ் அவுட் பண்ண ஈஸியாக ட்ரை பண்ணுறோமோ அது ஈஸியாக இருக்கும். இது வந்து தினமுமே ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டே இருங்க. அது வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா தினமுமே ப்ராக்டிஸ் பண்ணால் தான் நமக்கு கொஞ்சம் ஓகே, எனக்கு இது வருதுப்பா, என்னால் டக்குன்னு இது பண்ண முடியுதுப்பா அப்படின்ற ஒரு மைண்ட் செட் இருக்கும். இல்லைனா ப்ராப்ளம்ஸ் வந்து ஒரு நாள் போட்டுட்டு நீங்கள் 2-3 நாள் வந்து பிரேக் எடுக்கிறீங்க அப்படின்னும் போது, பிரேக் எடுக்கும்போது நம்ம மறுபடியும் வந்து அந்த ஃபாலோஅப் வர்றதுக்கு கொஞ்சம் டைம் எடுத்துக்கும். அந்த ஃபாலோஅப் வராது சம்டைம்ஸு. ஸோ அந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ் எல்லாம் நமக்கு நெக்லெக்ட் பண்ணுறதுக்காக முடிஞ்ச அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா அப்படியே ஒரு நாளைக்கு மினிமம் ஒரு கொஷின்ஸ் ஆச்சு போடுறதுக்கு ட்ரை பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? ஸோ 6th கொஷின் போயிடலாம். த டிரான்சிஷன் ஃப்ரம் n = 3 to n = 2 in the hydrogen atom results in. அப்போ என்ன அப்படின்னா, n = 3லேருந்து n = 2க்கு வந்து எலக்ட்ரான்ஸ் என்ன ஆகுது அப்படின்னா ஜம்ப் ஆகுது. அப்போ டிரான்சிஷன் எங்கேருந்து எங்கே இருக்குது அப்படின்னா 3லேருந்து 2க்கு வருது. அப்படின்னும் போது ஹைட்ரஜன் ஆட்டத்தோட ரிசல்ட்ஸ் என்னவா இருக்கும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. கீழே என்ன கொடுத்துருக்காங்கன்னா, இன்ஃப்ராரெட் ரேடியேஷன், அல்ட்ரா வயலட் ரேடியேஷன், விசிபிள் ரேடியேஷன் நன் கொடுத்துருக்காங்க. உடனே மேம் நீங்கள் இன்ஃப்ராரெட் ரீஜியன், அல்ட்ரா வயலட் ரீஜியன், விசிபிள் ரீஜியன் தானே கொடுத்துருந்தீங்க, இங்கே என்ன மேம் ரேடியேஷன் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு உடனே கன்ஃபியூஸ் ஆகாதீங்க. இங்கே ஆக்சுவலி எமிட் ஆகுதுன்னு சொல்கிறோம்ல, எமிட் ஆகிறத நீங்கள் என்னன்னு சொல்வீங்க, ரேடியேஷன் தானே சொல்வீங்க. நம்ம என்ன பண்ணியிருப்போம் அப்படின்னா, ஹீட் எப்படி ப்ரொடியூஸ் ஆகுது அப்படின்றத கண்டக்ஷன், கன்வெக்ஷன், ரேடியேஷன் சொல்லியிருப்போம். அப்போ எமிட் ஆஃப் த ஹீட் இல்லை எமிட் ஆஃப் த எனிதிங் நம்ம என்னன்னு சொல்லுவோம், ரேடியேஷன் சொல்லுவோம். ஸோ அதுக்காக தான் இங்கே ரேடியேஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. உடனே ரேடியேஷன்ஸ் கொடுத்துருக்கனால இது ஏதோ புதுசாக ஒன்று போல் அப்படின்னு சொல்லிட்டு யூ டோன்ட் கன்ஃபியூஸ் யுவர் செல்ஃப். ஓகே? ஸோ அப்போ n = 2.
3 to n is equal to 2. நமக்கு எங்க வேணாலும் ஸ்டார்ட் ஆகட்டும், எங்க முடியுது n is equal to 2ல முடியுது. அப்போ n is equal to 2ல முடியுது அப்படின்னும் போது இந்த டேபிளர் காலம் எடுங்க. அப்போ n is equal to 2 எங்கேருந்து வேணாலும் ஸ்டார்ட் ஆகலாம், ஆனால் எங்கே முடியுது n is equal to 2ல முடியுது. அப்போ n is equal to 2ல முடியுதுன்னா கண்டிப்பாக அந்த ரீஜியன் என்ன ரீஜியனாக இருக்கும், விசிபிள் ரீஜியனாக இருக்கும். ஒன்று n is equal to 3ன்னு போட்டுட்டு என்ன பண்ணிடாதீங்க, நெக்ஸ்ட் இதுக்கு போயிடாதீங்க, ஓகேவா? இன்ஃப்ராரெட்னு போட்டுற போறீங்க. ஏன் அப்படின்னா ஆக்சுவலி இது எங்கே முடியுதோ அதை தான் நம்ம பார்ப்போம், கரெக்டுங்களா? ஏன்னா வந்து லைமன் சீரீஸ், பால்மர் சீரீஸ் அதெல்லாம் எதை டிபெண்ட் பண்ணியிருக்குன்னா எந்த இடத்துல வந்து அந்த ஆட்டம் அந்த எலக்ட்ரான்ஸ் வந்து வருது, எங்கிருந்து வேணாலும் வரலாம், ஆனா எங்க வந்து உட்காருது அப்படின்றத பொறுத்து தான் இந்த லைமன் சீரீஸ், பால்மர் சீரீஸ்லாம் மாறும், கரெக்டுங்களா? ஸோ அதை பொறுத்து இந்த இடத்துக்கு வந்து நமக்கு என்ன ஆப்ஷன் அப்படின்னா ஆப்ஷன் சி, தட் இஸ் த விசிபிள் ரீஜியன். அல்ட்ராவயலட் ரீஜியன் வந்து n is equal to 1ன்னா வந்துட்டு இருக்கோம். இது வந்து n is equal to 3, 4, 5 மூணுத்துக்குமே வந்து இன்ஃப்ராரெட் ரீஜியன் தான் வரும். ஸோ அந்த வகையில் 6th கொஸ்டினுக்கு ஆப்ஷன் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி, தட் இஸ் த விசிபிள் ரேடியேஷன். ஓகேங்களா? ஸோ இன்னும் 2 கொஸ்டின்ஸ் இருக்கு, 7th and then 8th கொஸ்டின்ஸ் 1 by 1 பார்க்கலாம். ஃபைன். So, இப்போ இந்த Bohr atom model provides a successful explanations for the spectrum of எதெல்லாம் explanations பண்ணுச்சு அப்படின்னு பாருங்க. ஹைட்ரஜன் மாலிகூல்ஸ் பற்றி சொல்லிச்சா? கிடையாது. ஹைட்ரஜன் ஆட்டம் பற்றி தான் சொல்லிச்சு, மாலிகூல்ஸ் பற்றி சொல்ல. ஆட்டம்ஸ் ஆர் அயான் கண்டெய்னிங் ஒன்லி ஒன் எலக்ட்ரான் சிஸ்டம், இதுதான் ஆக்சுவலி கரெக்டு. ஆல் மல்டி எலக்ட்ரான் ஆட்டம்ஸ் வராது சோலார் சிஸ்டம் அப்படின்றத பற்றி அவர் எதுவுமே சொல்லவே இல்லை. இதில் உங்களுக்கு கன்ஃபியூஸ் ஆகுறது ஹைட்ரஜன் மாலிகூல்ஸ்ன்னும் போது மாலிகூல்ஸை ஆட்டமான்னு பேசும்போது ஆட்டம் பேசணும், அதனால அதை நெக்லெக்ட் பண்ணுறீங்க. ஆப்ஷன் பி ஆப்ஷன் சியான்னு வரும். ஆட்டம்ஸ் ஆர் அயான் கண்டெய்னிங் ஒன்லி ஒன் எலக்ட்ரானா ஆல் மல்டிபிள் எலக்ட்ரான் சிஸ்டமா அப்படின்னு வந்து பார்க்கும்போது நான் வந்து ஃபஸ்ட்டு எக்ஸ்பிளனேஷன்ஸ் கொடுக்கும்போதே கொடுத்துருப்பேன். இதில் வந்து அவர் என்னத்தை பற்றி பேசியிருப்பாரு அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா ஹைட்ரஜன் லைக் ஸ்பெக்ட்ரம் சீரீஸ், அதாவது வந்து ஹைட்ரஜன், ஹீலியம் அயான்ஸு இல்லைனா லித்தியம் அயான்ஸுன்னு சொல்லியிருப்பேன். இதை மட்டும்தான் அவரால் எக்ஸ்பிளனேஷன்ஸ் பண்ண முடிஞ்சுது. அதுதான் அவரோட அப்ளிகேஷன்ஸ், அட்வான்டேஜஸ். அதை தாண்டி அவரால் வேற எந்த சிஸ்டமும் வந்து எக்ஸ்பிளனேஷன்ஸ் கொடுக்க முடியல. அதுதான் ஒன் ஆஃப் த லிமிடேஷன்ஸும் கூட. அது என்னன்றதை நான் உங்களுக்கு இப்போ வந்து லிமிடேஷன்ஸ் சொல்லும் போது எக்ஸ்பிளனேஷன்ஸ் கொடுத்துறேன். அப்போ 7th கொஸ்டின்ஸ்க்கு என்ன ஆப்ஷன் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா தட் இஸ் த ஆப்ஷன் பி. ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் வி ஹாவ் டு டிஸ்கஸ் அபவுட் தி 8th கொஸ்டின்ஸ். அப்போ 8th கொஸ்டின்ஸ் பார்ப்போம். அப்போ 8th கொஸ்டின்ஸ் பாருங்களேன். சாரி, 1 minute. ஸோ அப்போ 8th கொஸ்டின் பாருங்கள். த ரேஷியோ ஆஃப் த வேவ்லென்த் ஆஃப் த லாஸ்ட் லைன்ஸ், அதாவது வந்து லாஸ்ட் லைன்ஸ் சீரீஸ் லிமிட்ஸ் ஆஃப் த பால்மர் டு லைமன் சீரீஸ். இது ஓகே, ஏதோ ரேஷியோ ஆஃப் த வேவ் லென்த் கேட்டிருக்காங்க. அப்போ வேவ் லென்த்து வந்து எதுக்கும் கேட்டிருக்காங்க அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா பால்மருக்கும் லைமனுக்கும் கேட்டிருக்காங்க. இது மட்டும் எனக்கு புரியுது மேம் அப்படின்னா நல்லா இங்கே அப்சர்வ் பண்ணுங்க. த ரேஷியோ ஆஃப் த வேவ் லென்த், ஓகே, வேவ் லென்த் இங்கே வந்து என்னோட வேல்யூஸ் வந்து பால்மருக்கும் லைமனுக்கும் போடுங்களேன். இப்போ பால்மர் அப்படின்னும் போது லைமன் போடுவோமா? அப்போ லைமன் அப்படின்னும் போது ஃபைனல் எங்கே வேணாலும் இருக்கலாம். இனிஷியல் வந்து எங்கே தான் இருக்கணும், 1க்கு தான் இருக்கணும். இதுவே பால்மர் போடுங்களேன். அப்போ பால்மர் அப்படின்னும் போது பால்மர்னா செகண்டா, அப்போ n is equal to infinitive to n is equal to 1. ஸோ அப்போ இங்கே லாம்டா வந்து இன்ஃபினிட்டிவ்லேருந்து எங்கே வேணாலும் இருக்கலாம்ல. ஃபார் எக்ஸாம்பிள் வந்து 2 இருக்கலாம், 3 இருக்கலாம், 4 இருக்கலாம். இங்கே வந்து ஃபார் எக்ஸாம்பிள் 3, 4, 5 எக்ஸெட்ரா போயிட்டே இருக்கலாம். அப்போ எங்கே சப்ஸ்டியூட் பண்ணுறது? அதுக்கு தான் அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னு பாருங்கள். த லாஸ்ட் லைன்ஸ்ன்னு சொல்லியிருக்காங்க பாருங்கள். அதாவது அதனுடைய லைன் வந்து எங்க இருக்கணுமா, லாஸ்ட்ல இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க பாருங்க. அப்ப அந்த லாஸ்ட்ல எடுத்துக்கிட்டு, அதாவது வந்து வேவ் லென்த் வந்து லாஸ்ட் லைனா இருக்கணுமா, அதனுடைய வேவ் லென்த் எங்க இருக்கணுமா, லாஸ்ட் லைன்ல இருக்கணுமா. அப்ப அந்த லாஸ்ட் லைன்ல இருக்கக்கூடிய வேவ் லென்த்தை எடுத்துக்கிட்டு நீங்க வந்து சப்ஸ்டியூட் பண்ணுவோம் அப்படின்னு சொல்றாங்க. அப்ப லாஸ்ட் லைன்னா நம்ம என்ன எடுத்துப்போம்? லாஸ்ட் லைன்னா நம்ம ஆப்வியஸா என்னன்னு எடுத்துப்போம்? இன்ஃபினிட்டிவ் தான் எடுத்துப்போம். சாரி, இங்க பால்மர் சீரீஸ் வந்து n is equal to 2. சாரி, இட்ஸ் மை மிஸ்டேக்.
ஓகேங்களா? ஸோ அப்போ நீங்கள் என்னென்னு எடுத்துக்கணும் அப்படின்னா, பால்மருக்கு தனியாக கண்டுபிடிக்கணும், லைமனுக்கு தனியாக கண்டுபிடிக்கணும். பால்மருக்கு n is equal to infinity to n is equal to 2 வேல்யூ போட்டு ஒரு லாம்டா கண்டுபிடிக்கணும். அதே மாதிரி லைமனுக்கு என்ன பண்ணணும், அதே மாதிரியே நீங்கள் n is equal to infinity to n is equal to 1 போட்டு ஒரு வேல்யூ கண்டுபிடிக்கணும். இங்கே வந்து ரேஷியோ கேட்டிருக்காங்க, அதனால வந்து ஆரோட வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ண தேவையில்ல. நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன், ரேஷியோலாம் கேட்டாங்கன்னா காமனாக இருக்கிற டேர்ம்ஸ் வந்து கான்ஸ்டன்ட் வந்து டிவைட் ஆகிடும் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு நல்லாவே சொல்லி கொடுத்துருக்கேன். ஸோ அதனால் என்ன பண்ணிக்கோங்க, அதை ரெண்டுத்தையும் டிவைட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ அதனால் அப்படியே வச்சுக்கோங்க. இதுதான் நம்மளோட கொஸ்டின். பால்மருக்கும் லைமனுக்கும் தான் கேட்டிருக்காங்களே தவிர லைமனுக்கும் பால்மருக்கும் கேட்கல. அதையும் நம்மளோட இம்பார்ட்டன்ட் வேர்டிங் தான் நம்ம பார்த்துக்கணும். ஸோ இது வரைக்கும் எழுதி வச்சுக்கோங்க. ஸோ அப்போ இங்கே நல்லா பாருங்கள், 8th கொஸ்டின் தான் போடுறேன். ஸோ ஃபஸ்ட்டு வந்து லைமன் கண்டுபிடிக்கணும். 1/λL தான் தவிர λL கிடையாது. 1/λL is equal to r into 1 divided by 1 minus 1 divided by infinity squareன்னு போடுவீங்க. ஸோ ஆல்ரெடி இது நமக்கு தெரியும். அப்போ ஆர் இன்ட்டு ஒன்னு வரப்போது, அப்போ இங்கே என்னென்னு வரும், ஆறுன்னு வந்துடும். அப்போ 1/λL is equal to r. நல்லா தெளிவாக எழுதி வச்சுக்கோங்க. இது அப்படியே இருக்கட்டும். நெக்ஸ்ட் என்ன பண்ணுறீங்க, பால்மருக்கு போடுறீங்க. அதே மாதிரியே சப்ஸ்டியூட் பண்ணுங்க. அப்போ லாம்டா b is equal to, இங்கே n is equal to infinity to n is equal to 1ன்னு கொடுத்துருக்கேன்னா அங்கே லாஸ்ட் லைன் சொல்லியிருக்காங்க. அப்போ லாஸ்ட் லைன்னா எங்கேருந்து எங்கே infinity to, ஓகேவா? ஸோ அதே மாதிரியே இங்கே சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். இங்கே வந்து n is equal to infinity-லேருந்து பால்மருக்கு n is equal to 2க்கு போக போகுது. அப்போ சப்ஸ்டியூட் பண்ணிங்கன்னா r into 1 divided by 2 square minus 1 divided by infinity squareன்னு வரப்போகுது. அப்போ 2 ஸ்கொயர் பண்ணிங்கன்னா 4ன்னு வரும். அப்போ இந்த இடத்துல வந்து 1 divided by lambda b is equal to r divided by 4ன்னு கிடைக்கும். ஓகேங்களா? ஸோ இது வரைக்கும் நமக்கு வந்து ஸ்டெப் தெரிஞ்சிச்சு. இங்கே வந்து பால்மருக்கும் லைமனுக்கும் தானே கேட்டிருக்காங்க. ஸோ அதை அப்படியே பார்த்துக்கோங்க. அப்போ நல்லா பாருங்கள், 1 divided by lambda L is equal to Rன்னு கிடச்சிருக்கு. 1 divided by lambda B, அதாவது பால்மர் சீரீஸ் R divided by 4ன்னு கிடச்சிருக்கு. இது என்ன பண்ணிக்கோங்கன்னா அப்படியே தலைகீழாக எழுதிக்கோங்க. அப்போ lambda L is equal to 1/R. அப்போ லாம்டா b is equal to என்னென்னு எழுதுவீங்க, 4 divided by rன்னு எழுதுவீங்க. இங்கே எதுக்கும் ரேஷியோ கேட்டிருக்காங்க, லாம்டா பிக்கும் லாம்டா எல்க்கும். அப்போ எடுத்து சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். லாம்டா b divided by லாம்டா l is equal to 4 divided by r divided by இங்கே என்னென்னு வரும், rன்னு வருமா, 1/rன்னு வருமா, சாரி 1/rன்னு வரும். ஸோ அப்போ ஆறு என்ன ஆகிடும், கேன்சல் ஆகிடுமா? அப்போ ஆறு கேன்சல் ஆகிடும். அப்போ இங்கே என்னென்னு இருக்கும், 4/1ன்னு இருக்கும். அப்போ லாம்டா b divided by லாம்டா l is equal to 4 divided by l. 4 divided by l நம்ம என்னென்னு எழுதுவோம், 4:1. சாரி 4 divided by 1 நம்ம என்னென்னு எழுதுவோம், 4:1ன்னு எழுதுவோம். ஸோ அப்போ நல்லா பார்த்துக்குங்க. அப்போ 4:1 அவங்க கேட்டிருக்கிறது லாம்டா பிக்கும் லாம்டா எல்லுக்கும். அப்போ நமக்கு என்னென்ன வந்துச்சு, 4:1. அப்போ 3:1 வராதுன்னு நமக்கு தெரியும், 9:4 வராதுன்னு தெரியும். அப்போ 1:4 4:1 கேட்டிங்கன்னா அவங்க கொடுத்துருக்கிறதுக்கு பிரகாரம் நமக்கு என்ன ஆப்ஷன்ஸ் வருது, ஆப்ஷன் பி 4:1. இங்கே கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆகிட்டிங்கன்னா 1:4ன்னு போடுறதுக்கு நமக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. அதை மட்டும் கொஞ்சம் டேக் ஓவர் பண்ணிக்கோங்க. அப்போ நமக்கு என்னன்றது தெரியும், ஆப்ஷன் பின்றது தெரியும். ஆப்ஷன் பி அப்படின்னும் போது 4:1. ஓகேங்களா? ஸோ இதோட இந்த எம்சிக்யூஸ் முடிக்கிறேன். நமக்கு லிமிடேஷன்ஸ் ஆஃப் த போர் ஆட்டம் மாடல் வந்து நான் நெக்ஸ்ட்டு சோமர்ஃபீல்ட் மாடலோட சேர்த்து நான் நடத்திடுறேன். ஓகேவா? ஸோ தேங்க்யூ ஸோ மச்.